அட்சய திருதியை. ஒன்றுக்கு 100ஆக பலன் தரும் நன்னாள். திருதியை என்றால் 3வது நாள் என்று பொருள். பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு பின் வரும் 3வது நாள். இதில் பௌர்ணமிக்கு பின் வரும் திருதியை எப்போதுமே விசேஷம். அமாவாசைக்கு பிறகு வரும் திருதியை அன்று மேல் வானில் சில நிமிடங்கள் மட்டுமே கீற்று போல தெரியும் பிறை சந்திரனை தரிசனம் செய்வது மிகவும் விசேஷம் என்பார்கள். அன்றிலிருந்து சந்திரன் வளரத் தொடங்குவதால் அந்த நாளில் தொடங்கும் அனைத்தும் வளர்ந்து முழுமை அடையும் என்பது நம்பிக்கை. அட்சயம் என்றால் தேயாதது அல்லது குறையாதது என்று பொருள். மகாபாரதத்தில் பாஞ்சாலிக்கு சூரிய பகவான் அளித்த பாத்திரம் அட்சய பாத்திரம். அதில் உணவு அள்ள குறையவே குறையாது. அப்படி குறைவின்றி வளரும் திருதியை திதி என்பதால் சித்திரை மாத வளர்பிறை திருதியை அட்சய திருதியை என்று போற்றப்படுகின்றது. இதிகாசங்கள் அட்சய திருதியை நாளில்தான் பரசுராமர் பலராமர் போன்றவர்கள் அவதரித்தனர் என்கின்றன. குசேலன் தனது பாலிய நண்பனான கிருஷ்ணனை பார்க்கச் சென்றதும் அப்போது பகவான் கிருஷ்ணர் அவனிடம் இருந்த 3 பிடி அவலை பெற்றுக்கொண்டு கணக்கிட முடியாத செல்வத்தை கொடுத்ததும் இந்த அட்சய திருதியை நாளில்தான். கலைவாணியின் கோபத்தால் பிச்சை எடுத்து திரிந்த சிவபெருமான் தன் பிச்சை பாத்திரத்தில் நிரம்பும் அளவு உணவை காசி அன்னபூரணியிடமிருந்து பெற்று கொண்டதும் இந்த நன்னாளில்தான். பகவான் கிருஷ்ணர் துச்சாதனன் பாஞ்சாலியின் புடவையை உருவிய போது அட்சய என்று கூறி அவன் களைத்து போகும் அளவுக்கு மாயற் சேலைகளை பரிசளித்த தினமும் அட்சய திருதியை நாளில்தான். வேதத்தில் அட்சய திருதியை நாளில் அறிவு பெறுதல் அல்லது கொடையளித்தல் நல்ல பலனளிக்கும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நாளில் புதிய வணிகத்தினையோ அல்லது முயற்சியையோ தொடங்க அது வளர்ச்சி காணும் என்பது நம்பிக்கை. வங்காளத்தில் அட்சய திருதியை நன்னாளில் அல்கதா எனும் விழா கொண்டாடப்படுகிறது. அன்று விநாயக பெருமானையும் லட்சுமி தேவியையும் வணங்கி புதிய வணிக கணக்கை தொடங்குகின்றனர். இந்த நாள் ஜாட் எனப்படும் விவசாய சமூகத்திற்கும் மிக மங்களகரமான நாளாகும். விடியற்காலையில் ஜாட் குடும்பத்தைச் சேர்ந்த ஓர் ஆண் மண்வெட்டியுடன் தன்னுடைய நிலத்துக்கு செல்வார். நிலத்திற்கு செல்லும் வழியில் எதிர்ப்படும் அனைத்து விலங்குகளும் பறவைகளும் மழை மற்றும் பயிர்களுக்கு நிமித்தங்களாகவும் அறிகுறிகளாகவும் கருதப்படுகின்றன. அட்சய திருதியை திருமணங்களுக்கு ஏற்ற காலமாக கருதப்படுவதால் அந்நாளில் பெரும் எண்ணிக்கையிலான திருமணங்களும் நடத்தப்படுகின்றன. இந்த நாளில் குபேரர் லட்சுமி தேவியை வழிபடுவார் என்பது ஐதீகம். இதை லட்சுமி தந்திரம் எனும் நூல் கூறுகிறது. இந்த நாளில் குபேர லட்சுமி பூஜை செய்வது மிகவும் விசேஷம். சமணத்தில் அட்சய திருதியை முதற் தீர்த்தங்கரரான ரிஷபநாதர் தமது ஓராண்டு கடுந்துறவு வாழ்வை நிறைவு செய்து தமது குவிந்த கைகளில் ஊற்றப்பட்ட கரும்பு சாற்றை பருகிய நாளாக கருதப்படுகிறது. சில சமணர்கள் இவ்விழாவை வர்சிதப எனும் பெயரால் குறிப்பிடுகின்றனர். இப்படி அனைத்து மதத்தினரும் கொண்டாடும் நல்ல நாள் இந்த நாள். இந்த நாளில் வழிபாடு செய்வது எப்படி? அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு ஒரு தட்டில் வாழை இலை இட்டு அதில் பச்சரிசியை பரப்பவும். அதன்மேல் ஒரு நீர் நிரப்பிய கலசம் வைத்து மாவிலைகளால் அலங்காரம் செய்து மஞ்சள் தடவிய தேங்காயை வைக்கவும். பின் கலசத்தை சந்தன குங்குமத்தால் அலங்கரித்து அதில் மகாலட்சுமி எழுந்தருளுமாறு மனதில் துதித்து ஆவாகனம் செய்யவும். பின்பு பிள்ளையார் பூஜையோடு பூஜையை தொடங்கி பூக்கள் மற்றும் அட்சதைகளால் மகாலட்சுமி அஷ்டோத்திர அர்ச்சனை செய்யவும். பூஜை முடிந்ததும் சுமங்கலிகளை அழைத்து அவர்களுக்கு மங்கள பொருள்களை வழங்கவும். குறிப்பாக கலந்த சாதம் எனப்படும் சித்ரான்னங்களை நைவேத்தியம் செய்து முடிந்தவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். இந்த நாளில் செய்யும் தானம் பலமடங்கு புண்ணியத்தை தரும். இந்த நாளில் அவல் பாயசம் செய்து நைவேத்தியம் செய்வது சிறப்பு. அல்லது சர்க்கரை கலந்த பால் நைவேத்தியம் செய்வது சிறப்பானது. அன்றைய தினம் செய்யும் ஆலய வழிபாடும் மிகுந்த பலனை தரும். என்ன வாங்கலாம்? அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்க வேண்டும் என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது முழுமையான உண்மை அல்ல. அந்த நாளில் எது வாங்கினாலும் அது குறைவின்றி நிறைந்தே இருக்கும். மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருள்களை வாங்கலாம். குறிப்பாக கல் உப்பு பச்சரிசி மற்றும் புதிய உடைகள் மஞ்சள் சிறு பாத்திரம் என தேவையான பொருள்களை வாங்கலாம். வாங்கும் பொருள்களை பூஜை அறையில் வைத்து வணங்கி மறுநாள் எடுத்து பயன்படுத்த வேண்டும்.
அவ்வாறு செய்தால் அந்த பொருள் குறைவின்றி நம்மிடம் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. இப்படி செய்வதன் மூலம் சகல செல்வமும் நம்மோடு இருக்கும். இந்த நாளில் ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு செய்யும் தானம், தர்மம், உதவிகள் பல பிறவிகளுக்கு புண்ணிய பலன் தரும். முன்வினை பயன்களை நீக்கும் என்கிறார்கள். சாளக்கிராமம், ருத்ராட்சம், ஸ்படிகலிங்கம் மற்றும் விக்கிரக ஆராதனை செய்பவர்கள் இந்த நாளில் அவற்றுக்கு பச்சை கற்பூரம், குங்குமப்பூ சேர்த்து சந்தன கட்டையால் அரைத்த சந்தனம் பூசி வழிபட உடலில் ஏற்படும் வெப்ப சம்பந்தமான நோய்கள் நீங்கும் என்பதும் நம்பிக்கை. இந்த நாளில் தயிர் சாதம் ஏழைகளுக்கு தானம் செய்தால் 11 தலைமுறைக்கு குறைவில்லா அன்னம் கிடைக்க வழிவகுக்கும் என்கிறார்கள். இந்த நாளில் ஒருமுறையாவது ஆதிசங்கரர் இயற்றிய கனகதாரா ஸ்தோத்திரத்தை காதால் கேட்பதோ அல்லது அதை பாராயணம் செய்வதோ அவசியம். இதன் மூலம் மகாலட்சுமி நம் இல்லத்தில் நித்திய வாசம் செய்வாள் என்கிறார்கள் பெரியோர்கள்.